வணக்கம். ஈஸி இங்கிலீஷ் தமிழா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்த பசுமாடுகளும் புலியும் கதைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு இருக்கோம். ஆமா, இது இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கரெக்ட். அதாவது கதை வழியா சில முக்கியமான ஆங்கில வார்த்தைகள், அப்புறம் கொஞ்சம் கிராமர் அதெல்லாம் கத்துக்கிறது தான் நம்ம நோக்கம். வாங்க உள்ள போலாம். சரி, ஒரு கதையோட சேர்த்து கத்துக்கும்போது அந்த வார்த்தைகள்லாம் மனசுல ஈஸியா நிக்கும் பாருங்க. நாம கதையோட ஒவ்வொரு வரியா போய் அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். ஓகே, முதல்ல கதைப்படி 4 பசுமாடுங்க ஒரு அடர்ந்த காட்டுல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கு. இங்கிலீஷ்ல in a dense forest lived 4 cows, they were good friends அப்படின்னு வருது. ஆமா, இதுல அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட் அதை கவனிக்கணும். டென்ஸ் ஃபாரஸ்ட் அடர்ந்த காடு இல்லையா? அதேதான். டென்ஸ்னா ரொம்ப நெருக்கமான அடர்த்தியான, ஃபாரஸ்ட்னா காடு, சேர்ந்தா அடர்ந்த காடு. அப்புறம் பாருங்க, அவ எப்பவும் ஒன்னாதான் புல்மேயுமா, கூட்டமா தான் போகுமா. ஆமா, they always grazed grass together. Wherever they went together as a herd. இதுல கிரேஸ்டுங்கிற வார்த்தை, அது கிரேஸோட பாஸ்ட் டென்ஸ், மேய்ந்தது. கரெக்ட். கிரேஸ்னா மேய்றது, கிரேஸ்ட்னா மேய்ந்தது. இது ஒரு கடந்த கால வினைச்சொல், அதாவது பாஸ்ட் டென்ஸ் verb, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம். ஓஹோ, அப்போ lived, went இதெல்லாமே அதே மாதிரி தான். அதேதான், எல்லாமே கடந்த காலத்தை குறிக்குது. அப்புறம் டுகெதர்னா ஒன்றாக. அந்த ஹர்டுங்கிற வார்த்தையே முக்கியம். ஹர்ட்னா மந்தை, அதாவது மாடுங்க கூட்டமா போறது. சரி. சோ இந்த பசுக்கள் ரொம்ப ஒற்றுமையா இருந்ததுனால காட்டுல பிரெடேட்டர்ஸ் இருந்தோம். பிரெடேட்டர்ஸ், வேட்டை மிருகங்களா? ஆமா, சிங்கம் புலி மாதிரி. அப்படி இருந்தும் இந்த பசுக்களை யாராலே ஒன்னும் செய்ய முடியல. Although they were predators in the forest, because the 4 of them were united, no one could hunt them. ஓ, அப்போ யுனைட்டட்னா ஒற்றுமையா இருக்கிறது. நிச்சயமா, யுனைட்டட்னா ஒற்றுமை. அதனால no one could hunt them, யாராலையும் வேட்டையாட முடியல. இதுதான் ஒற்றுமையோட பவர். ஆனா எல்லா கதையிலயும் வர்ற மாதிரி இங்கேயும் ஒரு வில்லன் வர்றாரு, ஒரு புலி. ஆமா, அதுவும் சும்மா இல்ல, ரொம்ப நாளா இந்த பசுக்களை கவனிச்சுட்டே இருந்திருக்கு. அப்படியா? இங்கிலீஷ்ல but a tiger was watching the cows for a long time. இந்த was watching இது என்னது? அது past continuous tense. Past continuous. ஆமா, அதாவது கடந்த காலத்துல ஒரு செயல் கொஞ்ச நேரம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்ததை குறிக்குது. புலி அப்பப்போ பார்க்கல, தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்திருக்கு. ஓஹோ, சரி. அதோட நோக்கம், அதோட எண்ணம் it thought of hunting and eating them someday. ஒரு நாள் வேட்டையாடி சாப்பிடணும்னு நினைச்சது. தாட்ங்கிறது திங்கோட பாஸ்ட் டென்ஸ், நினைத்தது. நினைச்சிருக்கு. ஆனா பசுக்களும் சும்மா இல்ல போல, புலி தாக்க வந்தா. ஆமா, புலி எப்பெல்லாம் தாக்க முயற்சி பண்ணுதோ, whenever the tiger tried to attack, அப்போ all the cows together would kick and chase the tiger away. எல்லா மாடும் ஒன்னா சேர்ந்து உதைச்சு விரட்டிடுமா. மறுபடியும் பாருங்க, together ஒன்றாக. ஆமா, அட்டாக்னா தாக்குதல், கிக்னா உதைக்கிறது, சேஸவேனா விரட்டி அடிக்கிறது. இதுல அந்த would kick and chase நோடுது பாருங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூசேஜ். அது என்ன சொல்லுது? would, புலி தாக்க வர்றது, பசுக்கள் விரட்டுறது. இது ஒரு வழக்கமா நடந்துகிட்டே இருந்திருக்குன்னு காட்டுது. கடந்த காலத்துல திரும்ப திரும்ப நடந்த ஒரு பழக்கம், habitual action in the past. ஓ, புரியுது. ஒற்றுமையா இருந்த வரைக்கும் தப்பிச்சாங்க. ஆனா அந்த ஒற்றுமை, அதுதான் பிரச்சனை. அது உடைஞ்சு போது, அவங்களுக்குள்ள சண்டை வருது. One day a big fight broke out among the cows. broke out, அது என்ன? broke outங்கிறது ஒரு phrasal verb, அதாவது திடீர்னு ஒன்னு ஆரம்பிக்கிறது. இங்க சண்டை திடீர்னு வெடிச்சதுன்னு அர்த்தம். சண்டை வந்துருச்சு. அப்புறம் சண்டைக்கு அப்புறம் each cow went in a different direction to graze. ஒவ்வொரு மாடும் ஒவ்வொரு பக்கம் போயிடுச்சு, தனித்தனியா மேய ஆரம்பிச்சிட்டாங்க, செப்பரேட்லி. ஐயோ, இதுதான் புலிக்கு வேணுமே. ஆமா, இதுதான் புலி எதிர்பார்த்த நல்ல சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. The tiger used this good opportunity. ஓ, ஆப்பர்ச்சுனிட்டினா வாய்ப்பு, சந்தர்ப்பம். கரெக்ட். இப்போ பிரிஞ்சு போன பசுக்களை, செப்பரேட்டட் கவுஸ புலி என்ன பண்ணுச்சு? பிடிச்சிருக்கும். ஆமா, it started attacking the separated cows one by one and hunted them. ஒவ்வொன்னா தாக்க ஆரம்பிச்சு வேட்டையாடிடுச்சு. செப்பரேட்டட்னா பிரிஞ்சு போன, attacked, hunted ரெண்டுமே past tense. கேட்கவே கஷ்டமா இருக்கு. அப்போ கடைசியில 4 பசுக்களுமே. ஆமா, ரொம்ப சோகமான முடிவுதான். பிரிஞ்சு போனதால அந்த 4 பசுக்களும் உயிரை இழந்துடுச்சு. வருத்தமா. Because they separated, those 4 cows sadly lost their lives one by one.
லாஸ் தேர் லைவ்ஸ், உயிரை இழந்தன. கதையோட நீதி ரொம்ப தெளிவா தெரியுது. ஒற்றுமையே பலம், பிரிவே பலவீனம். நிச்சயமா. இது நாம இப்போ ஆங்கிலம் கத்துக்க முயற்சி பண்றோமே அதுக்கும் பொருந்தும். எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது தனியா கத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு குரூப்பா சேர்ந்து படிச்சாலும் சரி, விடாமுயற்சி வேணும், தொடர்ந்து செய்யணும். அந்த பசுக்கள் ஒற்றுமையா இருந்த வரைக்கும் எப்படி சேஃபா இருந்ததோ அதே மாதிரி நம்ம முயற்சியில நம்ம உறுதியா நிக்கணும். கரெக்ட். சரி, இப்போ கேக்குறவங்களுக்கான ஒரு கேள்வி கேளுங்க. இந்த கதையில நாம சில புது வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா? ஹர்ட், பிரெடேட்டர், யுனைடெட், broke out, opportunity, separated. இதெல்லாம் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்க போறீங்க? ஆமா, இது ஒரு நல்ல கேள்வி. நீங்க இந்த வார்த்தைகளை வச்சு சின்ன சின்னதா வாக்கியம் எழுதி பார்க்கலாம். இல்லனா சும்மா சொல்லி பார்க்கலாம். நண்பர்களோட பேசும்போது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது சரின்னு போடுதோ, எது உங்களுக்கு வேலை செய்யுதோ அதை ட்ரை பண்ணுங்க. அதுதான் முக்கியம். நிச்சயமா. அப்போ தொடர்ந்து கத்துக்கோங்க. அடுத்த முறை சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ. கற்றலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு நன்றி.